கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இந்திய அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் RT பழனி பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அகில இந்திய அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்தில் மாநில தலைவர் RT பழனி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பல ஆண்டுகளாக எங்களின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரியப்படுத்தி வந்தும் ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூட கட்டுமான தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அம்சம் இடம்பெறாதது வேதனை அளிக்கிறது என்று கூறினார். எனவே கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி வரையில் அரசியல் கட்சிகளுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம் எனவும், அதனை யாரும் நிறைவேற்றவில்லை எனில் வரும் 19ஆம் தேதி நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முடிவு செய்துள்ளதாக கூறினார். பெரம்பலூர் அருகே உள்ள லாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கந்தசாமி, லட்சுமணன். கந்தசாமி பாரதிய ஜனதா கட்சியில் பெரம்பலூர் தெற்கு ஒன்றிய தலைவராக பொறுப்பில் இருந்து வருகிறார். இந்நிலையில் சகோதரர்கள் இருவரும் லாடபுரம் கிராமத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அழைத்து தேர்தல் தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அதே ஊரை சேர்ந்த ராஜா என்பவர் கந்தசாமியிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இங்கு பேசக்கூடாது என தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் கைகலப்பு ஏற்பட்டு ராஜா சகோதரர்கள் இருவரையும் கத்தியால் வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெரம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் செல்லும் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 2 லட்சம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று தாழனூர் பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்றை சோதனை செய்ததில் வாலிபர் ஒருவர் உரிய ஆவணங்கள் இன்றி 85,900 ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது. அதனையும் பறிமுதல் செய்து மொத்தம் 2,85,000 ரூபாயை வாலஜா சார் கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வழக்கறிஞர் சுதா போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். சந்திரபாடி மீனவ கிராமத்தில் தனது பிரச்சாரத்தை தொடங்கி தரங்கம்பாடி, பெருமாள்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று திமுக அரசின் திட்டங்களை விளக்கிக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நண்டலாறு சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் அமைச்சர் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோரின் காரை மறித்து சோதனை செய்தனர். மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பாமக தொண்டர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பழக்கடை வியாபாரிகள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வண்டிக்கார தெரு பகுதியில் பழக்கடையில் அமர்ந்து பழம் வியாபாரம் செய்து தனக்கு வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கணவருடன் சிவகாசி நாகலாபுரம் கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது அங்கிருந்த பெண்கள் குளவை விட்டு ஆரவாரம் செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் நடிகை ராதிகா சரத்குமார் மற்றும் அவரது கணவருடன் சென்று சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளில் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் இருவரும் சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவாக அவரது தம்பி சண்முக பாண்டியன் அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய சண்முக பாண்டியன், அண்ணன் விஜயபிரபாகரனுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை என்றும் நீங்கள் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பேசி வாக்கு சேகரித்தார். அப்போது காந்திநகர் பகுதியில் பிரச்சாரம் முடித்துவிட்டு அங்குள்ள டீ கடைக்கு சென்ற சண்முக பாண்டியன் டீ போட்டு தொண்டர்களுக்கு கொடுத்து தானும் டீ குடித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரிக்கும் வகையில் சங்ககிரி பச்சக்காடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அலுவலக வளாகம் முன்பு புரொஜெக்டர் இயந்திரம் மூலம் தூரத்திலிருந்து பார்த்தாலும் உதயசூரியன் சின்னம் தெரியும்படி ஒளிபரப்பினார். இதனையடுத்து அந்த இயந்திரம் குறித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனே பறக்கும் படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒளிபரப்பு இயந்திரத்தை கைப்பற்றி சங்ககிரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மீஞ்சூரில் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். அரியன் வாயலில் தொடங்கி முக்கிய சாலைகள், குடியிருப்பு பகுதிகள், மீஞ்சூர் பஜாரில் என துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். மக்கள் யாருக்கும் பயப்படாமல் அச்சமின்றி தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும், அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபடுவோரை கைது செய்ய துப்பாக்கி ஏந்திய போலீசார் பணியில் உள்ளதை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் நவாஸ்கனிக்கு ஆதரவாக திமுக போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் பூவிளத்தூர் கிராமத்தில் ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக கழக தொண்டர்கள், பொதுமக்கள் வழிநெடுகிலும் ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.